தமிழ் பள்ளி. டோமிட்டோ தமிழ் பள்ளியில் டிவி பேசிஸ்க்காக இன்று கூட இணைந்திருப்பது கிருபாஷினி கதிரை செல்கின்றேன். கடந்த வாரம் SPM தேர்ச்சி வெளியாகியிருந்தன. நம் டோமிட்டோ தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சிறப்பான தேர்ச்சி அடைந்திருந்தனர். அவர்களுள் இன்று சிலர் நம்முடன் இணைந்திருந்தார்கள். வாருங்கள், அவர்களை பேட்டி காண்போம். SPM தேர்வில் சிறந்த தேர்ச்சி பெற்றதற்கு முதலில் என் வாழ்த்துக்கள். உங்களை அறிமுகம் செய்து கொள்ள முடியுமா? வணக்கம், என் பேர் வந்து சீதா மனோகர். நான் இந்த ஸ்கூலில் தான் 6ஆம் படிக்க படித்தேன். இங்கே உள்ள பல வருடம் வந்துதான். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவ்வளோதான் சொல்லுங்கள். உங்கள் எதிர்கால ஆசை என்ன? நிறைய அம்பிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தேன். ஸோ என் வீட்டில் வந்து வேணான்னாங்க. அப்புறம் ஃபேஷன் டிசைனிங் போகலான்னு ரொம்ப கஷ்டம்னாங்க. ஸோ இப்போ செஃப் ஆகலான்னு ஒரு இதில் இருக்கேன். ஸோ அதான் ட்ரை பண்ண போகிறேன். வணக்கம், என் பெயர் சுரேந்திரன். நான் பள்ளியின் முன்னாள் மாணவன். எனக்கு SPM தேர்வில் ஒரே மற்றவை எல்லாம் B+ கிடைத்தது. அது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. இதற்கான முதன்மை காரணம் நான் படிப்பில் போட்ட உழைப்பும் செலுத்தின அக்கறையும் தான் சொல்ல வேண்டும். நிறைய பயிற்சிகளை நம் முதலில் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அது நம்மளுக்கு ஒரு பழக்கமாக இருக்கும், நம் படித்தது நினைவிலேயே இருக்கும். அதனால் நான் உங்களிடம் கூறுவது என்னவென்றால், நிறைய பயிற்சிகளை செய்ய அறிமுகம் செய்து கொள்ள முடியுமா? நான் முன்னாள் டோண்டி தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவன். இது 6ஆம் வகுப்பு படிப்பை முடித்துவிட்டு நான் மெத்தடிஸ் இடைநிலை பள்ளியில் பயின்றேன். நான் எனக்கு 18 வயது ஆகிறது. உங்கள் வெற்றிக்கு முதன்மை காரணம் என்ன? வெற்றிக்கு முதன்மை காரணம் என்னுடைய கடினமான உழைப்பு என்று நான் கூறுவேன். இரண்டாவதாக என் பெற்றோர்களின் கனவு. ஏனென்றால் அவர்களின் கனவை நான் நிறைவேற்றதான் நான் கடுமையாக உழைத்து சிறந்த தேர்ச்சி பெற்றுள்ளேன். வணக்கம், என் பேர் சுரேன். நான் இப்போ வந்து ஸ்கூலில் 2 இயர் எடுத்திருக்கேன். மேக்ஸ்லையும் சித்தாரலையும். இன்று உங்கள் பள்ளி ஆசிரியருக்கு சொல்ல விரும்புவது என்ன? இந்த என் ஆசிரியருக்கு வந்து நான் மிக்க நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவங்க தான் இந்த படிப்புலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் தெரியாதுக்கு வாரத்துக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க. அதனால் அவங்க வந்து மிக்க நன்றி நான் கூட பெறுகிறேன். நன்றி. தமிழ் வணக்கங்கள். இன்று நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறேன். என் பெயர் நெவிஞ்சரால் சாமிக்கண்ணு. தமிழ் பள்ளியில் பெற்ற அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு உதவும்? எப்படி என்றால், என்னுடைய ஆசிரியர்கள் நிறைய காரியங்களை எனக்கு சொல்லி தந்திருக்காங்க. நிறைய பாடங்களில் கூட விழுது போகும்போது எனக்கு உற்ற துணையாளராக இருந்து எனக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க. தமிழ் பள்ளியில் நான் என்ன அனுபவத்தை பெற்றேன்னா, நிறைய இடத்துல நம்ம தமிழை எப்படி, நம்மளோட கலாச்சாரத்தை எப்படி மற்றவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இடத்துல கூட நிறைய பேர் மலாய் மொழியை தேர்ந்தெடுத்து, இங்கிலீஷ் மொழியை தேர்ந்தெடுத்து முதல் மொழியாக படித்துக் கொண்டிருக்கிற வேலையில் தமிழ் மொழியை நம்ம பாதுகாக்கணும், வர பிள்ளைங்களுக்கு, வர சமுதாயத்துக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லித்தரணும்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன். என் பேர் ஜனார்த்தனன். நான் என் பள்ளியின் முன்னாள் மாணவர். நான் தொடக்கப்பள்ளியில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் பகா இடைநிலை பள்ளியில் கல்வியை தொடர்ந்து இப்போ SPM தேர்வு அந்த ஒரு தேர்ச்சி பண்ணுறேன். உங்களை போன்ற தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? நான் கூறும் அறிவுரைகள் என்னவென்றால், தயவு செஞ்சு ஒரு பாடத்தை மட்டும் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்காதீங்க. அதே சமயம் உங்களுக்கு பிடிச்ச பாடம் சொல்லி ஃபோக்கஸ் பண்ணி படிக்காதீங்க. எல்லா பாடத்தையும் ஒரே மாதிரி பாருங்க. அப்போ தான் உங்களால் ஒரு டிசிஷன் சரியாக எடுக்க முடியும். அதே சமயம் படிப்பு மட்டும் இல்லாமல் வேறு விளையாட்டுத் துறைகள்லையும் நீங்கள் சாதனை பண்ணணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதான் நன்றி. ரொம்ப நன்றி. என் பேர் வந்து தனரோஷினி. நான் ஆரம்ப கல்வியை டோம்பி தொடர்ந்து தான் படித்தேன். தமிழ் பள்ளியில் தான் படித்தேன். அண்ட் தென் எங்களுக்குலாம் வந்து UPS அடைஞ்சிச்சு. ஸோ ஐ காட் 8 A's. அண்ட் தென் அந்த முடிவுகளை வச்சு என்னால் MRSMல படிக்க முடிஞ்சிச்சு. MRSM எப்படி பார்த்தோன்னா, மோஸ்ட்லி நம்ம மலாய்க்காரர்கள் தான் இருப்பார்கள். பட் தென் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஒரு தமிழ் பள்ளி மாணவியாக இருந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தமிழ் பள்ளி மாணவியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் இருந்தால் தான் நம்மளால மற்ற கட்டத்துக்கு போய் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ நான் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, டோன்ட் கொஸ்டின் யுவர் செல்ஃப் எஸ்டீம் இருக்கணும். இது உங்களுக்கு தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியம்னா, நீங்கள் ஒரு உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஸோ அதை மட்டும் விட்டுறாதீங்க. உங்கள் சுற்றி உள்ள உங்கள் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வைங்க. பிகாஸ் they are trying their best and we should as parents and also students நம்ம அவங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களோட அந்த முயற்சி வந்து இன்னும் மேலே நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். And I will thank everyone from SJKT Dalang ONB for teaching me everything since 6 years. அறிமுகம் செய்து கொள்ள முடியுமா? என்னுடைய பேர் டினிசரன். நான் இங்கே டுவெண்டியில் தான் வச்சுருக்கேன்.
தமிழ் பள்ளியில் நீங்கள் கற்ற மிக முக்கியமான வாழ்க்கை பாடம் என்ன? இந்த தமிழ் பள்ளியில் நான் முக்கியமாக கற்றுக்கிட்ட வாழ்க்கை பாடம் என்னென்னா, நம்ம எவ்வளோ தான் முயற்சி போட்டாலும் நம்ம முக்கியமாக அப்பா அம்மா டீச்சரை வந்து நம்ம மதிக்கணும். அதை எப்படி சொல்கிறது, மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி நம்ம மதித்தா தான் நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கிடைக்கும். தேர்ச்சி பெற்ற முதலில் வாழ்க்கை உங்களை அறிமுகம் செய்து கொள்ள முடியுமா? உங்கள் எதிர்கால ஆசை என்ன? எதிர்கால ஆசை வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறேன். தமிழ் பள்ளி மாணவராக இருந்தது பற்றி நீங்கள் மிகவும் பெருமைப்படும் தருணம் எது? என் வாழ்க்கையில் நான் இந்த பள்ளியில் படித்த எல்லா தருணத்தையும் நான் அருமையான தருணமாக தான் நினைக்கிறேன். இருந்தும் நான் சிலது குறிப்பிட்டு சொல்லணும்னா, நான் முக்கியமாக சொல்கிறது வந்து, நான் இந்த ஸ்கூல் மூலிமா வந்து சைனாக்கு மக்காவுன்ற ஒரு இடத்துக்கு மூலிமா போனேன். அதுதான் என்னோடய மறக்க முடியாத தருணமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்தோட, இந்த நாட்டோட மக்கள், அந்த இடம் எல்லாமே ஒரு புதுசாக ஒரு அனுபவத்தையும் எனக்கு இது கொடுத்துச்சு. அதெல்லாம் நான் என்னோட மறக்க அறிமுகம் செய்து கொள்ள முடியுமா? என் பேர் சைலேஷ் குமார். இன்று நீங்கள் தமிழ் பள்ளிக்கு எதற்காக நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள்? ஏன்னா நான் ஆரம்ப பள்ளியில் டோல்மி பள்ளி தமிழ் பள்ளியில் தான் ஆரம்பித்தேன். இந்த பள்ளியில் படித்தோன்னே தான் எனக்கு தைரியம், படிக்கிறதுல ஒரு கான்ஃபிடென்ஸ் எல்லாம் கிடச்சிச்சு. இந்த பள்ளியிலே எனக்கு ஒழுக்கம், எல்லா ஆசிரியர்களும் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி எல்லாத்துக்கூடையும் பழகணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்க எல்லாரும். அப்புறம் எனக்கு தாய்மொழியும் கற்பதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது இந்த தமிழ் பள்ளியில் படித்தனால. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லா ஆசிரியர்களிடையும். நமக்கு பேட்டி அளித்த அனைத்து மாணவர்களுக்கு நன்றி. அவர்கள் வாழ்வில் மேலும் வெற்றி அடைய நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.